நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு நம்ம அரசு வாத்தியாருங்களுக்கு சரிங்களா, ஆசிரியர்களுக்கு நம்ம நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் வாத்தியாருங்க சரிங்களா, வாத்தி வெளியவா அந்த இதில் சொன்னேங்க, வேற ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம அரசு ஆசிரியர்கள் டெட் எழுதியிருக்கோம், கம்பல்சரி எழுதியிருக்கணும். அப்படி எழுதுறதுக்கு நீங்கள் விரும்பலைன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அதோட ஃபோட்டோ பாருங்க. டெட் தேர்வு எழுத விரும்பாவிட்டால் பணியிலிருந்து விலகலாம். அதாவது நீங்களே ரிட்டையர்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் நீங்களே விளைவிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. டெட்டு கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. 2009 ஆர்டிஇ அமலுக்கு வரும் முன் ஆசிரியர் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இதில் விலக்கு கொடுக்குறோம். டெட்லேருந்து 5 யாரும் ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கவங்க சரிங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷனு, மிச்சவங்களாம் டெட்டு கம்பல்சரி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியராக பணியாற்றுவோர் ஜேஎன்இ சரிங்களா எழுதாவிட்டால் விருப்ப ஓய்வு பெறலாம். டிடி சரிங்களா எழுதணும். டெட் எக்ஸாமு, ஜேஇடபிள்யூ சரிங்களா, ஜேஎன்இ எழுதணும் சரிங்களா. டெட்டு கம்பல்சரி. யாருக்கு எக்ஸாம்ஷன்னா 5 வருஷத்துக்கு உள்ள இருக்கவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வயசாச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்கு உள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம். எழுத வேணாம்னு சொல்ல, வேணா எழுதலாம், வேணாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் டயத்தில் இருக்கவங்களுக்கு சரிங்களா. அதுவும்னா 2009 ஆர்டிஐ அமலுக்கு வரும் முன், அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் 2009 இப்போ ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக வராது சரிங்களா. ஆனால் 2000 முன்னாடி இருக்கவங்க 5 வருஷத்துக்குள்ள, 2009க்கு முன்னாடி சேர்ந்தவங்களா இருக்கணும் வேலையில். அப்படி இருந்து ரிட்டையர்மெண்ட் டைமில் இப்போ 5 வருஷத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் டைம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம்ஷனு, மிச்சவங்களாம் கம்பல்சரி எழுதி ஆகணும் டெட் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கல்வியோட தராதரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்தது ஓகேங்க. ஆனால் எப்படி பார்க்குறீங்க பாருங்கள். ஆக்சுவலி கிரேட் லெவல்ஸ் இருக்குது. ப்ரொஃபஸர் ப்ரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸரை சேர்றவங்களுக்கு அந்த பிஎட் எம்எட் இப்போ கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி காலேஜ் ஸ்கூல் பசங்களுக்கு கவர்மெண்ட் வாத்தியாரங்களுக்கு கம்பல்சரி டெட் எழுதி ஆகணும். ரிட்டையர்மெண்ட் 5 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அது யாருக்குன்னா 2009க்கு முன்னாடி ஜாயின் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸம்ஷன் இருக்குது, யார் ரிட்டையர்மெண்ட் டைமில். ஆனால் 2009க்கு அப்புறம் இல்லைங்க, 2009க்கு அப்புறம் இப்போ அதை 2009க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகாது. அதனால என்ன சொல்லியிருக்காங்க, 2009 சரிங்களா ஆர்டிஇ மூலம் சேர்ந்தவங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலி 5 வருஷத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸம்ஷன், மிச்சவங்களாம் கம்பல்சரி வேணும்னு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நம்ம சேனலை தயவுசெய்து சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.